கல்வி விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க அர்ஜுன் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாம்பரம் பக்கத்துல இருக்கக்கூடிய கடப்பேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை நடுநிலை பள்ளிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த பள்ளியில என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு ஆசிரியர் பாடத்திட்டத்தை மட்டும் நடத்துறது மட்டும் இல்லாம கல்வி 40 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அப்ளிகேஷனை இதுல இன்ஸ்டால் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன்ல பாத்தீங்கன்னா இந்த பாட புத்தகம், அதுக்கப்புறம் இந்த ஏவி கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவும் வகையில் இந்த அப்ளிகேஷன் உதவிட்டு இருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனுடைய மேனேஜிங் டைரக்டர், ஃபவுண்டர் அப்படின்னே சொல்லலாம், பிரேம் குமார், அவர் இந்த சந்திக்க இருக்கு. அதாவது கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய நிறைய பள்ளிகள் இதனால பயனடைஞ்சிருக்கக்கூடியதா சொல்றாங்க. ஸோ எந்தெந்த பள்ளிகள் எல்லாம் இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, இந்த அப்ளிகேஷன்ல என்னெல்லாம் இருக்கும், மாணவர்களுக்கு இந்த எந்த வகையில உபயோகரமா இருக்கும் அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க அவங்களோட உரையாடலாம். என் பேர் பிரேம் குமார். BumbleB ட்ரஸ்ட் அப்படிங்கிற நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் ட்ரஸ்டி. கிராமப்புற கல்வி மேம்படணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு ஆர்வமாக கல்வியை கொண்டு போய் சேர்க்குறங்கிற முயற்சியில் எடுக்கிறது தான் அந்த கல்வி 40 அப்படிங்கிற இனிஷியேட்டிவ். நான் ஐடி துறையில் ஒரு 19 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். MBA 2004 ஐ பாஸ்ட் அவுட். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 19 இயர்ஸ் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் யூரோப்பில் 7 ஆண்டுகள் ஒர்க் பண்ணேன். ஒரு வெக்கேஷனுக்கு நம்ம திரும்ப நாட்டுக்கு திரும்ப வர்றோம். அப்படி பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா கூட நம்ம எதிர்பார்க்குற மாதிரி எதுவுமே மாறலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய நம்ம ட்ராவல் பண்ணி வெளிநாடுகள்லாம் பார்க்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இன்னும் நம்ம நாட்டில் இல்லையே அப்படிங்கிற ஒரு கோவம்னு சொல்லலாம். இல்லாட்டி இன்னும் ஏன் எப்போ நம்ம முன்னேற போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். 2019லேருந்து இந்த இனிஷியேட்டிவ் நம்ம ஃபுல் டைமாக எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு ஐடி துறையெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனை ஸ்டார்ட் பண்ணி கல்வி 40ன்ற இனிஷியேட்டிவை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம கிராமப்புறங்களை நோக்கி தான் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணேன். கவர்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷனில் இன்னும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ அப்படி தான் 2018 ஒரு கல்விக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி வீடியோஸ் மூலமாகவோ இல்லாட்டி ஒரு டிஜிட்டல் கண்டென்ட் இருக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியுமே. அப்போ கிராமங்களில் இன்டர்நெட் கூட கிடையாது. இது மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் அங்கே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2018 கல்வி 40 அப்படிங்கிறத எடுத்து வைக்கிறோம் இந்த ஸ்டெப்பை. ஸோ அதில் மெயினாக என்னென்னா, கிராமப்புறங்களில் இன்றைக்கும் இன்டர்நெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி நம்ம எடுத்து வைக்கும்போது ஆவரேஜ் டு பிலோ ஆவரேஜ்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற குழந்தைகள், அம்மா அப்பா படிக்கலை, இல்லாட்டி படித்தா எனக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை பெருசாக அவங்களுக்கு இல்லை. அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அந்த குழந்தைகளை நம்ம அட்ரஸ் பண்ணோன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் கல்வி 40. ஸோ கல்வி திருக்குறள் அதிகாரம் நம்பர் 40, கல்வி செல்வம் எப்படி கிராமத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோ, கிராமத்தில் இருக்க குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற இனிஷியேட்டிவ் தான் கல்வி 40. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் சொல்யூஷன் கொடுத்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இவாலுவேட் பண்ணுறோம். ஆக்சுவலாக எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா நான் ஐடி துறையிலேருந்து வர்றோம். நம்ம ஜென்ரலாக நினைக்கும் போது எல்லாமே இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் எல்லாமே லேட்டஸ்ட்டாக இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணி கொண்டு போய் கிராமங்களுக்கு கொடுக்கணும் அப்ளை பண்ணுறோம். பட் ஆக்சுவலாக எதுவுமே ஒர்க் ஆகலை. ஏன்னா இன்டர்நெட் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப பேசிக்கான சில கொஸ்டின்ஸ், சார் இங்கிலீஷ் பேசுறது எப்படி இருக்குது, அவங்களோட லேர்னிங் எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது ஹெச்எம்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் இன்ட்ராக்ட் பண்ணி பார்க்கும்போது அப்போ தான் ரொம்ப பேசிக்காக பள்ளி பாடத்தில் படிக்கிறதே எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான் முடிவு பண்ணோம். ஸோ அதனால் எடுத்தோன்னே நம்ம அட்வான்ஸ்டாக இருக்கிறத ஒரு 20வது ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கிற பேசிக்ஸை, ஃபண்டமெண்டல்ஸை அவங்களுக்கு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி கொடுக்கணும். ஸோ எடுத்து வைக்கும்போது ரொம்ப முக்கியமான சில கேள்விகள், அதாவது இது தமிழ் மீடியமுக்கு மட்டும்தான் பண்ணணுமா, இங்கிலீஷ் மீடியமுக்கும் பண்ணணுமா அப்படின்றது. ஸோ தமிழ் மீடியமில் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தோம். ஏன்னா தாய்மொழி கல்வியில் தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்கும்போது குழந்தைகளோட புரிதல் நல்லாயிருக்கும். ஸோ எங்களோட இனிஷியேட்டிவ்ல ரொம்ப முக்கியமாக நாங்கள் பார்க்குறது 1947 UN ரிப்போர்ட்டில் சொல்லுவோம், எஜுகேஷன் ஷுட் பி டைரக்டட் டுவர்ட்ஸ் டெவலப்பிங் எ ஃபுல் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அந்த விஷயத்தை பேஸ் பண்ணி தான் நாங்கள் எது படித்தாலும் நீங்கள் புரிஞ்சு படிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால தான் தமிழில் சொல்லிக் கொடுக்கணுன்றதை முடிவு பண்ணோம்.
ஸோ அப்போ டெக்னாலஜி வச்சு சொல்லிக் கொடுக்கணும், இல்லாட்டி வந்து ஒரு கன்வென்ஷனலான நிறைய மாடல்ஸ் அப்பயே இருந்தது 2018. அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் டியூஷன் மாதிரி வைக்கிறது, இல்லாட்டி ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்குறது, இது எல்லாமே இருந்துச்சு. அப்போ நம்ம எடுத்து வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் புதுச்சேரி அண்ட் தமிழ்நாட்டில் மட்டும் 7 மில்லியன் கிட்ஸ், ஆல்மோஸ்ட் 70 லட்சம் குழந்தைங்க வந்து படிக்கிறாங்க அரசு பள்ளிகளில் மட்டும். அப்போ இத்தனை குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? அப்போ ஒரே ஒரு கிராமத்துக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்போ நம்ம சொல்லிக் கொடுக்கறது வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணோம். ஸோ டெக்னாலஜி அப்படிங்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்போ இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ரொம்ப பேசிக்காக உங்களுக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் டிவி போட்டிங்கன்னா பார்க்கறதோட இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லி கொடுத்தா தான் மக்களுக்கு புரியுது. ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு பிடிச்சதை நான் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் வந்து பர்சனல் லேர்னிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் மொபைல் ஆப் டெவலப் பண்ணோம். மொபைல் ஆப் எதுக்குன்னா, இன்னைக்கு 60 குழந்தைங்க வீட்டுக்கு போறாங்கன்னா அந்த 60 குழந்தைங்களும் ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச விஷயத்த அவங்க பார்த்துக்க முடியும். மொபைல் ஆப்ல அந்த மாதிரி டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். நம்பர் 1. இது வந்து மொபைல் ஃபோன் இருக்கிற குழந்தைங்களுக்கு இலவசமா கொண்டு போய் கல்வி 40 ஆப் எல்லாம் கொடுக்குறோம். ஆனா மொபைல் ஃபோனே இல்லாத குழந்தைங்களுக்கு எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ அது வந்து கிராமப்புறங்களில் ஸ்கூலுக்குள்ளாரே கிளாஸ் ரூம்ல டெலிவிஷன், அவங்களுக்கு இருக்கிற டெலிவிஷன் என்ன இருக்கோ அதில் கொண்டு போய் கல்வி 40 டிஜிட்டல் கண்டென்ட்டை கொண்டு போகிற மாதிரி சேர்த்தோம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அவங்களுக்கு என்ன வசதி இருக்கோ அந்த வசதிக்குள்ளார கொண்டு போய் அவங்க பார்க்குற மாதிரி கொண்டு போய் சேர்க்க முடியுது அப்படிங்கிறது தான் கல்வி 40 ரொம்ப முக்கியமான ஒரு டிஃப்ரென்சியேஷனை நான் பார்க்குறேன். கிராமப்புறங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். டீச்சர் ஸ்டூடெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்கிறோம். அதாவது 30:1 இன்றைக்கும் எப்படி ஆப்ரேட் பண்ணுறோன்னா, இது வந்து சென்ட்ரல் மினிஸ்ட்ரி ஆஃப் எம்ஹெச்ஆர்டி மூலமாகவும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறது 30:1 அப்படிங்கிற ரேஷியோ. அப்படின்னா ஒரு பிரைமரி ஸ்கூல் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ஆவதுலேருந்து 5ஆவது வகுப்பு வரைக்கும் இருக்குன்னா அந்த ஸ்கூலுக்கு மொத்தமாகவே ஸ்ட்ரென்த் வந்து 30 குழந்தைங்க தான் வர்றாங்கன்னா ஒரே ஒரு டீச்சர் தான் வந்து அந்த ஸ்கூலில் டெபியூட் பண்ணுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, 5 சப்ஜெக்ட் 5 கிளாஸ், ஆல்மோஸ்ட் லைக் 25 சப்ஜெக்ட் வந்து அந்த டீச்சர் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் 30 குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எப்படி ஒரே டீச்சர் இது பண்ண முடியும்? இன்னைக்கு இருக்க காலகட்டத்திலையும் எத்தனையோ சிங்கிள் டீச்சர் ஸ்கூலுக்கு நாங்கள் போகிறோம். ஸோ அதனால அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் அவங்களுக்கு முடிஞ்ச முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸும் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமான ஃபேக்டர்ஸும் இருக்குது. ரைட், அது ஈஸி கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஃபேக்டராக நினைக்கிறேன். ஸோ அதனால டெக்னாலஜியெல்லாம் வச்சு சப்போர்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய எய்டாக இருக்கும். இன்றைக்கும் நாங்கள் போகும்போது இந்த சிங்கிள் டீச்சர் ஸ்கூலில் கல்வி 40 இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு நீங்கள் அடிஷ்னல் டீச்சர் கொடுத்த மாதிரி அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க. அதுதான் எங்களுக்கு ஃபீட்பேக்காக சொல்கிறாங்க. ஸோ அவங்க 2 கிளாஸ் ரூம் இருக்குன்னா ஒரு கிளாஸ் ரூம் அவங்க எங்கேஜ் பண்ண முடியும், இன்னொரு கிளாஸ் ரூமில் கல்வி 40 வீடியோஸை அவங்க ப்ளே பண்ணி எங்கேஜ் பண்ண முடியுது. ஸோ த கிளாஸ் ரூம் பிகம்ஸ் எஃபெக்டிவ். டீச்சரோட டைம் வந்து இன்னும் எஃபெக்டிவாக ஆகுது. இன்றைக்கும் ஒரு 90%லேருந்து 95% அரசு பள்ளிகளில் பழைய சிஆர்டி டிவின்னு சொல்கிறோம், அந்த பெருசாக இருக்கும் அந்த சிஆர்டி டிவி தான் இன்றைக்கும் இருக்குது. ஸோ எல்இடி டிவி மாதிரி ரொம்ப தின்னாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10% தான் இருக்குது, ரொம்ப கம்மியாக தான் இன்றைக்கும் இருக்குது. அப்போது இன்றைக்கி நாங்கள் கொடுக்குற சொல்யூஷன் வந்து ரொம்ப லோ காஸ்ட் சொல்யூஷனாக இருக்கணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் அந்த சிஆர்டி டிவிலே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கேட்ஜெட் மாதிரி அட்டாச் பண்ணுறோம். அந்த சிஆர்டி டிவியில் கேஸ்டிங் டிவைஸ்ன்னு சொல்கிறோம், அப்புறம் ஹெச்டிஎம்ஐ அடாப்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், இதெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டீச்சருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்நெட் ஸ்பீடு வந்து 3 Mbps அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இதை தாண்டி எனக்கு வந்து இன்டர்நெட்டே கிடையாது அப்படின்னு நிறைய ஸ்கூல்ஸில், அது வந்து ரொம்ப மினிஸ்கியூல் ஆஃப் பர்சன்டேஜ் தான், less than 1% ஆஃப் த ஸ்கூல்ஸ், ட்ரைபல் ஸ்கூல்ஸ் இருக்குது, ஃபாரஸ்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது, மலையில் இருக்கிற ஸ்கூல்ஸ், ஜவாத் ஹில்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்லேருந்து பண்ணுறோம். அங்கே மட்டும் எங்களால் இன்னும் கொடுக்க முடியல. ஏன்னா அதுக்கு வந்து ஆஃப்லைன் சொல்யூஷன் சொல்கிறோம். இன்டர்நெட்டே இல்லாத இடத்துக்கு நாங்கள் இன்னும் போகல. இதில் வந்து 3ஆவதுலேருந்து 8ஆவது வகுப்பு வரைக்கும் தான் வச்சுருக்கோம். தமிழ் மீடியம் 3ஆவதுலேருந்து 8ஆவது வகுப்பு வரைக்கும் தமிழ்நாடு சமச்சீர் கல்வியில் என்ன இருக்கோ சிலபஸ், அதே சிலபஸை தான் நம்ம பண்ணியிருக்கோம். மேஜராக 2 கேட்டகரி மாதிரி வச்சுருக்கோம். ஒன்று வந்து பாடத்தில் என்ன இருக்கோ அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்கூலுக்குள்ளேயும் படிக்கணும், வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அம்மா அப்பாவோட மொபைல் வாங்கி படிக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுக்காக என்ன வச்சுருக்கோன்னா லைட் வெயிட் வீடியோஸ்ன்னு சொல்கிறோம். எல்லாமே 3 minute வீடியோஸ் தான், ஒவ்வொரு வீடியோவுமே 3 minute தான். அப்போ ஒரு பாடத்துக்கு கீழே 10 வீடியோவும் இருக்கும், 20 வீடியோவும் இருக்கும், அந்த பாடத்தோட டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பயிற்சி தேர்வு, போட்டித் தேர்வுன்னு வச்சுருக்கோம். ஸோ படித்ததை அவங்களுக்கு புரிஞ்சிருச்சான்னு சொல்லி அவங்களே டெஸ்ட் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸோ இல்லாட்டி டீச்சர்ஸோ ஹெல்ப் பண்ணுன்ற தேவையே கிடையாது. ஒவ்வொரு எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம்.
இது எல்லாமே பள்ளி பாடத்தில் இருக்கிற மாதிரி. ஆனால் பள்ளி பாடத்தை தாண்டி இன்னைக்கு இருக்க குழந்தைகளுக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் சிந்திக்க வைக்கிற மாதிரி விடுகதை சொல்கிறோம். ஒரு விடுகதை சொல்லி கொடுத்து அதுக்கு ஆன்சர் நாளைக்கு தான் கிடைக்கும்னு சொல்கிறோம். அப்போ அவனுக்கு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. இது இல்லாமல் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாரல் ஸ்டோரி சொல்கிறோம். ஸோ அப்போ அவங்களோட மாரல் வேல்யூஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இது சொல்கிறோம். இது 5வது விஷயம். இதை தாண்டி பொது தலைப்புகள்னு வச்சுருக்கோம். பொது தலைப்புகளில் நாலேஜ் ஸ்கில் டெவலப் பண்ணுறது, லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கறது, திருக்குறள் சொல்லிக் கொடுக்கறது, ரீடிங் ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வாசிப்பை சுவாசிப்போம் சீரீஸ், இந்த மாதிரி வந்து ஒரு 20 சீரீஸ் வந்து தலைமை பண்புகளில் வச்சிருக்கோம் குழந்தைங்களுக்காக. இது எதுக்குன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அந்த குழந்தைக்கு எது பிடிக்குதோ அதை அவங்க படிச்சுக்கலாம். கிராமப்புறங்களில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக கல்வி 40 இந்த 6 ஃபீச்சரும் வச்சுருக்கோம். எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, எந்த ஒரு கட்டணம் கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எனிபடி கேன் யூஸ் இட். நாங்கள் வந்து ஒரு 350 ஸ்கூல்ஸுக்கிட்ட நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் பண்ணியிருந்தோம், 2021 வரைக்கும். இது வந்து நாங்கள் வந்து தேடி ஒவ்வொரு ஸ்கூல்லையும் யார் இன்ட்ரெஸ்டாக இருக்கிற ஹெச்எம்ஸ், டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற சப்போர்ட் வச்சு போயிட்டு இருந்தோம். ஆனால் லாஸ்ட் இயர் வந்து ஆதி திராவிடர் நலத்துறை அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து எங்களோட ஸ்கூல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஸோ எங்களுக்கு கண்டிப்பாக கல்வி 40 தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 930 ஸ்கூல்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடுல வந்து கல்வி 40 எடுத்துகிட்டு போகிறதுக்குரிய அஃபிஷியல் பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட் 1 இயராக அவங்களோட ஒர்க் பண்ணுறோம். ரொம்பவே பின்தங்கிய ஸ்கூல்ஸாக தான் இருக்காங்க ஆதி திராவிடர் நலத்துறையில் இருக்கிற ஸ்கூல்ஸு. ஏன்னா ஸ்கூல்ஸை நம்ம சொல்லக்கூடாது, ஆக்சுவலாக அவங்க பெற்றோர்கள்லேருந்து அவங்க வர்ற சூழ்நிலையும் அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ரகிளிங் சூழ்நிலையாக இருக்குது. அதனால் இந்த குழந்தைங்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 1 இயரில் மட்டும் ஒரு 270 ஆதி திராவிட நலத்துறை பள்ளிகளுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கோம். லாஸ்ட் இயர் இந்த ஆதி திராவிட நலத்துறையில் ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸே ஃபோக்கஸ் பண்ணியே வந்து ஒரு 10 டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட்டு பண்ணோம். ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணும்போது அவங்களால குழந்தைகளை இன்னும் நல்லா என்கேஜ் பண்ண முடியுது அப்படின்றதுக்காக. இதுக்கு ரெஸ்பான்ஸ் வைஸ் ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ். ஏன்னா நான் சொன்ன மாதிரி இவ்வளோ விஷயங்களுமே நீங்கள் எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுமே இல்லாமல் யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு கடிகாரத்தை சொல்லி கொடுக்கறதுலேருந்து, நீங்கள் வந்து ஒரு ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடந்ததுலேருந்து, ஒரு தாவரத்தை பற்றி சொல்லி கொடுக்கறதுலேருந்து, ஒரு ஆசிரியராக நின்று நான் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் விஷுவல் இல்லாமல் இப்படியே நான் பேசிக்கிட்டே இருந்தேன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். அதனால அந்த ப்ரிப்ரேஷன் டைம் அப்படிங்கிறது வந்து டீச்சர்ஸுக்கு வந்து எல்லாமே ரெடிமேடாக உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு 7000 வீடியோ 3வதுலேருந்து 8வது வகுப்பு வரைக்கும் ரெடிமேடாக அவைலபிளாக இருக்குது. இனிஷியலாக நாங்கள் லான்ச் பண்ணும்போது ஒரு 500 வீடியோ வச்சு தான் லான்ச் பண்ணோம். அதுக்கப்புறம் நிறைய ஆசிரியர்கள் வந்து சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டென்ட்டை டெவலப் பண்ணோம், விஷுவலாக கொடுக்க ஆரம்பித்தோம். ஆனால் அது வந்து கோவிட் அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சாகவே ஆயிடுச்சு. ஏன்னா வந்து நேச்சுரலாக கோவிடில் வந்து எல்லாருமே வீட்டில் இருக்கணும், நாங்கள் வந்து ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ண முடியாது, டீச்சர்ஸை பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். இன்னைக்கு வந்து இவ்வளோ வாலண்டியர்ஸ், ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 600-700 வாலண்டியர்ஸ் வச்சு தான் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆடியோ க்ரியேட் பண்ணி விஷுவல் க்ரியேட் பண்ணோம். இதில் வந்து பெரிய ப்ராசஸ் வச்சுருக்கோம். ஒவ்வொரு வீடியோவையும் ஆடியோவையும் நாங்கள் ரிவ்யூ பண்ணி அது குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா விஷுவலுக்கு வந்து வேறு தனி டீம் வச்சு விஷுவல் வீடியோஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் இது கொண்டு வரோம். ஸோ இதனால் இதில் வந்து நிறைய தமிழ் மக்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஒவ்வொரு வாலண்டியர்ஸுக்கும் எந்த எதிர்பார்ப்புமே நான் இருக்கிறவங்க பேர் சொல்லவே முடியாது, அவங்க யாருன்னே தெரியாது. ஆனால் இன்விசிபிளாக எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் வாரம் வாரம் பண்ணுறாங்க இந்த ஒரு நல்ல இனிஷியேட்டிவ்க்காக. ஸோ அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்கிறோம் எல்லா வாலண்டியர்ஸுக்கும். இன்றைக்கி வந்து ஒரு நியர்லி ஒரு 620 வில்லேஜஸில் இருக்கோம். இதில் ஒவ்வொரு 600 வில்லேஜஸ்லேயும் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, கிளாஸ் ரூமில் எவ்ரிடே எப்படி இருக்குது யூசேஜ்னு பார்க்குறதுக்கு வந்து ஒரு வெப் போர்ட்டல் மாதிரி வச்சுருக்கோம். பட் டீச்சர்ஸுக்கு டெக்னாலஜி அப்படிங்கிறது ஸ்டில் இட் இஸ் நாட் ஈஸி. அதாவது டெக்னாலஜி அப்படிங்கிறது அவங்களுக்கு கஷ்டமாகவே இருக்குது. அதனால நிறையா ட்ரைனிங் கொடுக்குறோம். அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை கொண்டு போக முடியும். இட் டேக்ஸ் ஓவர் சம் டைம் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எஃபர்ட் அப்படின்னு நினைக்கிறோம். இன்றைக்கி வந்து எல்லா விஷயத்தையுமே கமர்ஷியலாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரியாமே எனக்கு வந்து நான் இதில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலோ இல்லாட்டி இதில் வந்து நான் ஒரு எஃபர்ட் போட்டாலோ என்ன ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற கேள்வி வந்து நம்மளோட கல்ச்சர் ஆகட்டும், எனக்குமே நானும் அந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணியே வந்தாச்சு. ஆனால் அந்த நம்ம சொல்யூஷன் கொடுக்கும்போது யாருக்காக கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நம்ம வந்து இதில் ஒரு 6 மாதமாக இது ரொம்ப யோசிச்சோம். இது பண்ணும்போது நான் ப்ராஃபிட்டில் பண்ணலாமா இல்லை ஃபார் ப்ராஃபிட்டில் பண்ணலாம். நான் ப்ராஃபிட்டாக ஸ்டார்ட் பண்ணால் இதில் வந்து ரிசோர்ஸ் வரமாட்டாங்க, இல்லாட்டி வந்து எங்களுக்கு ஃபண்டு கிடைக்காது. இது எல்லாமே இருந்தால் கூட
எதிர்பார்ப்பு இன்னைக்கு மட்டும் கிடையாது, 20 வருஷம் கழிச்சு BumbleB ட்ரஸ்ட் இருந்தாலும் சரி, கல்வி 40 இருந்தாலும் சரி, அந்த எதிர்பார்ப்பே இல்லாம உண்மையா பண்றது அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான நோக்கமா இருக்கணும். அதுக்கு பல தடைகளும் பல கஷ்டங்களும் இந்த 3 வருஷமா நாங்கள் அனுபவிச்சு தான் இருக்கோம். அதெல்லாம் தாண்டி நல்ல உள்ளங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க, ஃபண்டு நல்லபடியாக வரும், குழந்தைகளுக்கு சர்வீஸ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த 3 வருஷ காலத்திலே நாங்கள் வந்து கற்றுக்கிட்ட பாடமாகட்டும். அத்தனை பேர் வந்து எதிர்பார்ப்பு இல்லாமல் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து நிற்கிறோம், ரைட்? ஸோ அதனால உண்மையான முயற்சிக்கு என்னைக்குமே சமூகமும் நம்ம தமிழ் மக்களும் கை கொடுப்பாங்க அப்படிங்கிறது BumbleB ட்ரஸ்ட் அண்ட் கல்வி 40க்கு நாங்கள் கற்றுக்கிட்ட பாடம். ஸோ அதனால குழந்தைகளுக்கு உண்மையாக கொடுக்கறது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது தான் நாங்கள் நம்புகிறோம். ஸோ அதனால தான் இந்த நான் ப்ராஃபிட் ஸ்டேஜ்லேயே நாங்கள் போகிறோம் அப்படின்னு. நன்றி, வணக்கம்.